வேண்டுகோள். உங்களுக்குலாம் துண்டு கொடுத்துருக்கிறது வந்து ஐயா துண்டு பற்றி யாருமே சொன்னாங்க. தயவுசெய்து எல்லாரும் தலையில் கட்டி ஒரு நிமிஷம் உட்கார போட்டா இருக்கலாம். இந்த இது வந்து உணவு நான் கேட்டு கேட்டு மற்றும் இந்த கூட்டத்தை வெளியிடத்த உதவி செய்ய அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய மலர் வரலாற்று ஆய்வு அறக்கட்டளை என்பது சாதாரணமாக நாங்கள் வந்து 2000 முதல்ல நாங்கள் இதை நாங்கள் தொடங்கிய காலம் அது. முதலில் இந்த வாட்ஸ்அப் குழுவில் வரலாற்று என்கிற ஒரு வாட்ஸ்அப் தொடங்கியவுடன் யாரும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அந்த வாட்ஸ்அப் குழுக்களே சேராத ஒரு சூழ்நிலையில் வெறும்னா ஒரு 20, 30, 40 அப்படி இருந்தது. ஆனால் காலப்போக்கில் வரலாற்றுடைய நிகழ்ச்சிகள் அதோட வரக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்த்த பிறகு அந்த வாட்ஸ்அப் குழுவானது 500 ஆச்சு, 1000 ஆச்சு. இங்கு 4 குழுக்களாக நாங்கள் அதில் நடத்துவது. கிட்டத்தட்ட ஒரு 2000 வாட்ஸ்அப் ஃபாலோயர்ஸ் அதில் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே வெளியூரில் தமிழகம் முழுக்கும் இருக்கக்கூடிய 4 இதில் இருக்கிறாங்க. அதில் மல்லர் வரலாற்று ஆய்வு மையம், எங்களூர் வரலாறு, மல்லர் நாகரிகம், அப்புறம் நாம் ஊர்க்குடும் முறை அப்படிங்கிற பல்வேறு நாவல்கள் நடத்திட்டு இருக்கிறோம். நாங்கள் இதுவரை 27 களப்பணிகள் வரலாற்று சம்பந்தமாக 27 களப்பணிகள் வெவ்வேறு ஊர்களிலே நடத்திருக்கிறோம். அதிலும் முக்கியமாக உத்தரகோசமங்கை, சிவகலை, ஆதிச்சநல்லூர், கீழடி மற்றும் பல இடங்களில் எங்களுக்கு எங்கெங்கெல்லாம் செய்தி தென்காசி போன்ற பல இடங்களில் நாங்கள் ஆய்வு பண்ணி அதை கட்டுரையாக கூட நாங்கள் பதிவு ஆவணப்படுத்திருக்கிறது என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த வாட்ஸ்அப்பில் இப்படி இருந்துடக்கூடாது, அது சாதாரண எல்லாரும் நடத்தக்கூடிய வாட்ஸ்அப்பை இருந்துடக்கூடாதுங்க எண்ணத்தில் பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் நாங்கள் வாட்ஸ்அப் குழுவே மல்லர் வரலாற்று ஆய்வு அறக்கட்டளையாக முறையாக தமிழக அரசோடு நாங்கள் அதை நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கிறோம். அறக்கட்டளைங்கிற அந்த இதில் ட்ரஸ்ட் ஆக்டில் நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கிறோம். 2024 பதிவு பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக இதே வளாகத்தில் உள்ள தமிழ்ச்சங்கள் வளாகத்தில் மல்லர் நாகரிகம் என்ற ஒரு 2 நாள் கருத்தரங்கம் கிட்டத்தட்ட அதில் ஒவ்வொரு நாளும் 300-400 பேர் கலந்து கொண்ட ஒரு பெரிய சாதனையும் படித்திருக்கிறோம் இதே வளாகத்தில். அதனுடைய இது 2வது நம்முடைய கருத்தரங்கமாக ஊர் குடும்ப முறை கருத்தரங்கம் நடத்த வேண்டும் என்று பல்வேறு நண்பர்கள், பல்வேறு உயர்மட்ட அலுவலர்கள் கேட்கொண்டாங்க. இந்த ஊர் குடும்ப முறை என்பது மல்லர்களுக்கானது, தேவேந்திர மக்களுக்கான அந்த காலத்திலேயே ஊர் குடும்பம் என்கிற ஒரு பட்டத்தோடு இந்த நம்ம சிறு வயதிலே நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஊர் குடும்பம் இல்லாத ஊர்களே அந்த காலத்தில் இல்லை. அந்த ஊர் குடும்பங்கள் எப்படி அரசாக இருந்தாங்க, அவங்க எப்படி பணியாற்றினார்கள் என்பதை எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன இதை மட்டும் நான் கோடிட்டு காட்டிட விரும்பினேன். ஒரு கிராமத்தில் போலீஸ் துறையோ ரெவன்யூ துறையோ யாராக இருந்தாலும் அந்த காலத்தில் நான் சிறு வயதில் இருக்கும்போது அவர்கள் அந்த கிராமத்தினுடைய வெளியே நின்றுக்கிட்டு சொல்லுவாங்க, இந்த ஊர் குடும்பம் கூப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது போலீஸ் துறையாக இருந்தாலும் ரெவன்யூ இருந்தாலும் அவர் உங்கள் ஊரில் ஏதாவது பிரச்சனை வேணும்னா அந்த பிரச்சனையை நாமளே தீர்த்து கொள்கிறோம், நீங்கள் ஒன்றும் தலையிட வேண்டாம்னா அவங்க அந்த போலீஸ் துறையே உள்ளே வரமாட்டாங்க. அதேமாதிரி ரெவன்யூ துறையில் நிலம் அளப்பது, பங்கு பிரித்து கொடுப்பது, பங்காளிகள பங்கு, இது மாதிரி பல முறைகளை கோர்ட்டுக்கோ அல்லது போலீஸ் துறைக்கு போகாமலே அந்த ஊர் குடும்ப முறை மிக மிக நம்முடைய காலங்களோடு பண்டைய காலத்திலிருந்து வந்த ஊர் குடும்ப முறை தற்போதைய அரசியல் சூழ்நிலை காரணமாக அல்லது அரசியல் கட்சியினுடைய அவங்களுடைய ஒரு ஆக்கிரமிப்பினால நமது இந்த தேவேந்திர மக்களுடைய அல்லது மல்லரின் மக்களுடைய ஊர் குடும்பரை சிறிதாக நம்மளுக்கு அது மறைந்து கொண்டே வருகிறது. காலப்போக்கில் இப்பொழுது தற்செயல் நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலைமை எப்படி இருக்கின்றால், கல்யாணம்னா ஊர் குடும்பம் வரை ஏதோ ஒரு
ஒரு சும்மா அவர் வந்து ஒரு உட்கார வச்சுக்கிறத அவங்க ஊர் கொடுப்பாரு, பரிசம் போடுங்க, அதில் வந்து எங்கள் பொண்ணு மாவளுக்கு மாலையை மாற்றி கொடுங்க அப்படின்னு ஏதோ ஒரு சம்பிரதாய சடங்காக இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் ஊர் குடும்பரே ஒரு ஊரவே ஆட்சி செஞ்ச அந்த ஊர் குடும்பம் இன்றைக்கி அவருடைய நிலைமை மாறி இருக்குது. துக்க நிகழ்ச்சின்னா இவர் தான் எங்கள் ஊர் குடும்பம்னா அவர் ஏதோ ஒரு சம்பிரதாய சடங்குகள்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி இருந்த ஒரு ஊர் குடும்ப முறை இது நம்மளுடைய பாரம்பரிய ஒரு ஊர் கட்டமைப்பு உள்ள ஒரு மல்லர் இனத்தில் வந்து இது மறைந்து போகக்கூட கூடாது என்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த ஊர் குடும்ப முறை கருத்தரங்களை நடத்துவோம். அறிஞர் பெருமக்கள் எல்லாம் உள்ள கருத்துக்களை வந்து முன்வைப்பார்கள். அதிலிருந்து நம்ம வந்து இன்னும் வந்து தெரிந்து கொண்டு ஒவ்வொரு மாவட்டம் தோறும், ஒவ்வொரு ஊர்கள் தோறும், ஒரு ஒன்றியங்கள் தோறும், ஒரு மாவட்டங்கள் தோறும் ஊர் இந்த கட்டமைப்பு பேசுறது இன்றைக்கி பேசிட்டு கருத்தரங்கள் பேசிட்டு நாம் அப்படியே வந்து கடந்து போகிறதுக்கு நாங்கள் விரும்பவில்லை. அதனால் அந்த கட்டமைப்பை வந்து நாம் மீண்டும் கட்டமைப்பை ஏற்படுத்துகிற ஒரே காரணத்துக்காக இந்த கருத்தரங்கம் நாங்கள் நடத்திருக்கிறோம். கருத்தரங்கம் நடத்துவதற்கு எனக்கு தெரிந்தவரை பல்வேறு ஊர்களிலிருந்து வேன் மற்றும் வந்து இப்போ வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் காலதாம இதை கொடுக்கிறேன். அதோடு நம்முடைய எங்களுடைய இந்த கருத்தரங்கத்திற்கு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அம்மா பத்மபூஷன் கிருஷ்ணம ஜெகநாதன் அவர்கள் வந்து இன்று அவர்களுடைய தலைமையிலும் ஐயா விக்டர் ஐயா அவருடைய தலைமையிலும் திராவிட கழக துணைவேந்தர் செல்லப்பா அவர்கள் தலைமையில் நடத்துவதாக இருந்தது. நேற்றைய பொழுது முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவருடைய தலைமையில் கிருஷ்ணமால் ஜெகநாதன் அம்மையார்களுடைய தலைமையில் வந்து ஒரு பெரிய விழா எடுத்தாங்க. கிட்டத்தட்ட வந்து சாயம் 7 மணிக்கு ஆரம்பிச்சு அந்த விழாவானது 9 மணி வரைக்கும் வந்து நம்ம பார்த்துப்போம் சன் டிவியில். அதுக்கப்புறமா அந்த விழாவினை முடித்து கொண்டு வருவதற்கு கொஞ்சம் அவங்க 104 வயதாக இருந்தாங்க. அவங்களுடைய வருகை வந்து கொஞ்சம் வந்து லேட்டாக வருவாங்கன்னு நான் நம்பி எடுக்கணும். இருந்தாலும் அவர்கள் வந்துள்ளார்கள் அப்படிங்கிற ஒரு இருக்குது. இல்லாட்டி இங்கே இருக்கும்போது என்ன சொன்னாங்க, நானே வந்துடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சென்னையில் இருந்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுடைய வருகைக்கு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். வந்து அதே மாதிரி இவர் முனைவர் செல்லப்பா ஐஏஎஸ் அவர்கள் ஹைதராபாத்தில் இருக்கிறார். அவர் வந்து இந்த இண்டிகோ ப்ராப்ளம் வந்து விமானத்தில் நிறைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும். ஒரு 10,000 ரூபாய் டிக்கெட்டாக இன்றைக்கி வந்து 50,000 60,000 இருந்து நேற்று இரவு என்னோட பேசினார். மனித விடங்கள் நான் வந்து இந்த இல்லாட்ட கூட இன்னொரு கருத்து இருக்கிறேன். அதனால் இந்த விழாவினை ஐயா வேறொரு தக்கார் விக்டர் வேர்சொல் வரலாற்று அறிஞர் அவர்கள் எங்களுக்கு இந்த விழாவினை தலைமையேற்று எங்களுக்கு நடத்தி கொடுக்கும் போதே அனைவரும் சார்பாக எங்களுடைய இந்த அறக்கட்டளையுடைய பிற அறங்காவலர்கள் திரு பிச்சி அவர்கள் இங்கே இருக்கிறார். அதே மாதிரி எங்களுக்கு திரு ஜேபிடி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஸோ இவருடைய பங்களிப்போடு இந்த வரலாறு அறக்கட்டளை வந்து முறையாக எல்லா வகையிலும் கவர்மெண்ட் ஆடிட்டில் வந்து நாங்கள் வந்து செம்மைப்படுத்தி வச்சிருக்கோம். நாளைக்கு இந்த வரலாற்றில் வரக்கூடிய எந்த ஒரு செய்கை இருந்தாலும் பிறர் சொல்ல நாங்கள் வந்து தயங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்களால் முடிந்தவரை எங்களுடைய வாழ்நாளில் ஏதாச்சும் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அறக்கட்டளை நிறுவனம் நாங்கள் வந்து பேசிவிட்டு அல்லது பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த மாதிரி கிடையாது. இன்றைய கூட நம்முடைய விழாவினுடைய கடைசி இறுதியாக நன்றி வரைக்கு முன்னாடி யாரெல்லாம் எங்களை பங்களிப்பு செய்தார்கள், யாரெல்லாம் நாங்கள் இது பண்ணிக்கிட்டு ஒரு வரசொல்ல திட்டத்தையும் முன்வைப்பது எங்களுடைய வழக்கமாக வச்சுருக்கோம். அதனால் எங்களுடைய அறங்காவலர் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய துவக்கலாக வந்து ஐயா வேறு தக்கா விக்டர் அவர்களை ஆரம்பித்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். மதுரையிலே நடக்கக்கூடிய விழாக்களை நான் நேரடியாக சந்திச்சிருக்கிறேன். அவரோட பழகிய நாட்கள் கல்வியாக இருந்தால்
நான் கைபேசியில் அழைக்கும்போது என்ன மீட்டிங் போடுறீங்க, எந்த பற்றி நான் வந்து கூற வேண்டும் என்கிற பல கருத்துக்களை கேட்டிருந்தாரு. அதை விட இந்த விழாவிற்கு நான் பெங்களூரில் இருக்கிற முடிஞ்ச வரைக்கும் வர்றேன் அப்படிங்கிற வார்த்தை சொன்னார். அப்போ கிடைத்த ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா, கந்தசாமி ஐயா உங்களுடைய முகத்தை சிந்திக்க இந்த விழாவிலே கலந்துள்ளேன் என்று மிக கருவியும் சொன்னார். இன்று மாதம் விக்டர் ஐயாவுடைய சொற்பொழிவுக்காக பல நாடுகள் வந்து அவர் அழைத்திருக்குது. ஜனவரியிலே திரும்பி வந்து அவர் வந்து ஆஸ்திரேலியா போகிறார். அதுக்கடுத்து வெவ்வேறு இடங்கள்லாம் போகிறாரு. பல இன்றைக்கு தேவநாயகத்தோட ஆசீர்வாதம் ஐயா, அதுக்கடுத்து இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய ஐயா விக்டர் ஐயா தான் இன்றைக்கு வந்து தமிழையும் தமிழை பற்றி பேசுகிறாங்க. அவருக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவர்களுக்கு அப்புறம் வந்து ஐயா தான் இருக்கிறாங்க. அது வயது 84 இருந்தாலும் நான் தன்மையில் வரனாரு இல்லை ஐயா அவருடைய உதவியாளர்களோட வந்திருக்காங்க. நேற்று அவர் இது பண்ணேன். ஐயா உங்களுக்கு நம்மளுடைய மல்லர் வரலாற்று ஆய்வுகள் செல்வார் அவங்களுடைய நன்றி. ஐயா அவர்களுக்கு முதல்ல இன்னைக்கு வந்து நம்ம 4 நிகழ்ச்சி. ஒன்று வந்து ஐயா மேடையில் இருக்கக்கூடிய ஆளுமைகள்லாம் வைத்து நம்முடைய பெருமைகளை பேச வைப்பது. இரண்டாவது நமக்காக ஒரு வெப்சைட், ஒரு இணையதளம் தொடங்குறோம். அது வந்து உலகம் முழுவதும் அந்த இணையதளத்தின் மூலமாக நம்முடைய வரலாறு பெருமை எல்லாமே தொடக்க விழா இருக்கு. அதுக்கடுத்து நமக்கு ஒரு வலையொலி யூடியூப் தொடங்குறோம் அடுத்து இன்னைக்கு. அதன் பிறகு நம்மை பற்றி நாம் இன்னும் சரியாக அறிந்து கொள்ளவில்லை. ஐயா சொன்னாங்க பாருங்க, வெளிநாடுகள்லாம் நம்மளை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு. காரைக்குடி கண்ணதாசன் சொல்லுவார், ஒரு குளத்தில் இருக்கக்கூடிய தாமரையுடைய அருமை பெருமை எல்லாம் அந்த தாமரை கீழே இருக்க தவளைக்கு தெரியாது, எங்கோடு வருகின்ற வண்டுக்கு தான் தெரியும் என்று. அதுபோல் நம்முடைய பெருமையை நான் வந்து தெரியாமல் இருக்கேன். ஐயா ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அதெல்லாம் வந்து பட்டிமன்றத்தின் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு மதியம் உணவுக்கு பிறகு பட்டிமன்றம் இருக்கிறது சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. இது வந்து நம்ம குடும்ப விழா. அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு யாராவது நிதி உதவி வழங்கணும்னா தற்காலத்துக்கு ஏற்ப ஜிபே உங்கள்கிட்ட கொண்டு வரணும், கொடுங்க. அல்லது பணம் கொடுக்கணும், கொடுக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். ஏன்னா உங்களுடைய பங்களிப்புகள் இருக்கணும், அவ்வளோதான் எங்களுடைய ஆசை என்று சொல்லி வருவாங்க. அடுத்து நமக்கு இன்னும் 4 ஆளுமைகள் இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த உங்களுக்குலாம் துண்டு கொடுத்துருக்கிறது வந்து ஐயா துண்டை பற்றி அருமையாக சொன்னாங்க. தயவுசெய்து எல்லாரும் தலையில கட்டி ஒரு நிமிஷம் உட்கார எங்கேயும் போட்டோ எடுக்கலாம். இந்த இது வந்து உலகம் முழுவதும் போகும். எல்லாம் தயவுசெய்து கட்டுங்க. துண்டு இல்லாம துண்டு வந்து வாங்கிக்கலாம். எல்லாம் கட்டுங்க. இதுதான் நம்முடைய ஊர் குடும்பங்களுடைய அடையாளம். யாருக்கு இல்லையா வாங்கிக்கலாம். இந்த கொடுங்க, அங்க கொடுங்க. நம்முடைய இந்த வீடியோ எடுக்கிறவங்க அந்த பக்கம் திரும்பி எடுங்க. தைசீல் எல்லாரும் கட்டுங்க தலையில. இந்த நம்ம தாத்தா முன்னோர்கள் கட்டிய அடையாளம், இது நம்முடைய ஐகான். அதனால அதுக்கு தான் கொடுத்துருக்கோம் சார். அந்த பக்கம் எல்லாம் இருக்குங்க. ஏமா கட்டுங்க. நமக்கு நேரம் இல்லை, இன்னும் பெரிய ஆளுமைகள்லாம் பேச வேண்டியிருக்கிறது. அதன் பிறகு உணவு, அதன் பிறகு பட்டிமன்றம். தயவுசெய்து அனைவரும் இது போல நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 100 பேருக்கு மேலே வெளியெல்லாம் சேரெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம், வந்துகிட்டு இருக்காங்க. ஆகவே தயவுசெய்து மாலை ஒரு 4 மணி வரை பொறுமையாக இருந்து நம்ம நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்டிங்கன்னா இது உலகம் முழுவதும் இந்த செய்தி கொண்டு செல்லப்படும். அதை நம்ம வழக்கில் இருக்கோம். வேறுமா சார் அந்த பக்கம் எடுக்கிறீங்களா? ஏமா எடுங்க. எல்லாரும் தயவுசெய்து அந்த
துண்டை தலையில கட்டுமாறு உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். இப்பொழுது திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பேராசிரியர் ரவி அவர்கள் சொற்பொழிவு ஆற்றுவார்கள். அனைவருக்கும் நன்றி. நான் உங்கள்கிட்ட அந்த உங்களுடைய பங்களிப்புக்காக வருது கொடுக்குறவங்க கொடுக்கலாம், அல்லது பணமாக கொடுக்குறவங்க கொடுக்கலாம். அன்பார்ந்த நண்பர்களுக்கு இந்த துண்டுவாங்களுடைய அந்த மகிமை வந்து திடீர்னு நேற்று ஒரு முடிவெடுத்தோம். ஊர்வலம்னா தலையில் துண்டு இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொருடைய தலையில் ஒரு துண்டு இருக்கிறத நான் மனமாற வாழ்த்துக்கிறேன், உங்களை பாராட்டுகிறேன். ஏன்னா இது வந்து என்னுடைய கனவு. என்னுடைய கனவு வந்து இவ்வளவு பேர் துண்டு கட்டின ஒரு பெரிய கூட்டத்தை எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. காரணம், நாடு சுதந்திரம் பெற்ற பின் ஊர் குடும்ப முறைக்காக முதல் கூடிய ஒரு முதல் கருத்தரங்கம், முதல் மாநாடு எந்த கட்சி எந்த அமைப்பையும் இதுநாள் வரைக்கும் யார் பண்ணலை. ஸோ அதனால் தலைவர் கட்டிய உங்களுடைய ஊர் குடும்ப முறைக்கு உங்களுக்கு எல்லாம் நன்றியை தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் நம்முடைய அடையாளத்தை மீண்டும் வெளிப்படுத்தியவங்களுக்கு நன்றி. இப்படிதான்